Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayal சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, அவ்வளோதாங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பர்பிள் கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே தாளிக்க போகிற டைமில் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருத்துடும். இப்போ வாங்க கத்திரிக்காய் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப சீக்கிரமே இது செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல, கடுகு மட்டும் போதும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது ரொம்ப ப்ரௌன் கலர் மாறணுன்ட்டெல்லாம் இல்லை, வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். அதுக்கு நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா சாஃப்டாகி வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கி விட்டுடலாம். அந்த மசாலா ஸ்மெல்லாக போகட்டும். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் நம்ம 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கட் பண்ணி எடுத்து வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா கூட கத்திரிக்காய் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் பெரிய டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. ரொம்ப நேரமாக வேக விடக்கூடாது. 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும். ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் ஒன்று கூட உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கடைசியாக இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கத்திரிக்காய் தொக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். டேஸ்டான கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுன்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி கத்திரிக்காய் தொக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.